கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நான் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வேத பகுதியிலே 18வது வாக்கியத்தில் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் ஏன் இந்த பூமிக்குள்ளே வந்தார், இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். 18வது வாக்கியம் லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்ட மக்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் நோக்கத்தை அவர் எடுத்துரைக்கின்றார். இந்த வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த வாக்கியத்தில் 2 விசை விடுதலை என்கிற வார்த்தையானது ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறது. விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை. ஆகவே விடுதலை என்பது ஒரு கிறிஸ்தவ வார்த்தை. கிறிஸ்து பயன்படுத்தின அற்புதமான வார்த்தை இது. அவர் மக்களுக்கெல்லாம் விடுதலையை வழங்க வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார். விடுதலை என்கிற அந்த வார்த்தையை தான் நாம் வித்தியாசமாக சுதந்திரம் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு நமது நாட்டின் 75வது சுதந்திர தின விழா. இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தை விடுதலை என்கிற பெயர் பெறும். மாத்திரமல்ல, மீட்பு என்கிற பெயர் பெறும். ஆங்கிலத்திலே ஃப்ரீடம், டெலிவரன்ஸ், ரிடம்ஷன் போன்றதான இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுதலை என்பதையே சுட்டி காண்பிப்பதாக அமைந்து விடுகிறது. தேசத்திலே குடியிருக்கின்ற மக்களின் வாழ்வில் குறிப்பாக 3 விதமான விடுதலை அவர்களுக்கு வேண்டும். ஒரு தேசத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு அந்த நாட்டில், அந்த தேசத்தில் 3 விதமான விடுதலை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும், கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை அரசியல் விடுதலை என்று சொல்லலாம், பொலிட்டிக்கல் டெலிவரன்ஸ். சமூக விடுதலை, சோஷியல் டெலிவரன்ஸ். ஆன்மீக விடுதலை, ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். இந்த 3 பிரதானமான விடுதலை பகுதிகள். ஒரு தேசத்தின் மக்களுக்கு அரசியல் விடுதலை வேண்டும், சமூக விடுதலை வேண்டும், ஆன்மீக விடுதலை வேண்டும். இவைகளெல்லாம் மனிதர்களுக்குள்ளே காணப்படுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோம், உண்மையான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்பது பொருளாகும். நான் இன்றைக்கு இந்த 75வது நம்முடைய சுதந்திர தின இந்த நாளில் இந்த குறிப்புகள் குறித்து உங்கள் மத்தியிலே சற்று நேரம் உரையாட விரும்புகின்றேன். முதலாவதாக அரசியல் விடுதலை. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அரசியல் விடுதலை நாம் அடைந்து கொண்ட நாள் என்று இந்த நாளை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். யாரிடத்திலிருந்து? சற்று ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய அந்த விடுதலையின் வரலாற்றை நாம் பின்திரும்பி பார்க்கலாம். நம்முடைய தேசத்தினுடைய விடுதலையின் வரலாறு, அந்த விடுதலை போராட்டம் என்பது 4 பகுதிகளாக நாம் பிரித்து அதை பார்க்கலாம். இந்த நாட்டில் 1611ஆம் ஆண்டிலே பிரிட்டிஷாருடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி என்கிறதான ஒரு வியாபார அமைப்பு இந்த நாட்டில் வந்தது.
1600 டிசம்பர் 31 பிரிட்டன்ல இங்கிலாந்துல வெளியிடப்பட்ட ராயல் சார்ட்டர். அந்த ராயல் சார்ட்டர் என்பது இந்த கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் சென்று வியாபாரம் செய்யும்படியாக அது உரிமை கொடுத்து அனுப்பியது. மகாராணி முதலாம் எலிசபெத் அம்மையாருடைய காலத்தில் அவர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வந்தார்கள். வந்த கிழக்கிந்திய கம்பெனி மசூலிப்பட்டினம் என்கிறதான நம்முடைய நாட்டின் பகுதியிலே தங்களுடைய முதலாவது தொழிற்சாலையை, ஃபேக்டரியை அவர்கள் நிறுவினார்கள். அந்த தொழிற்சாலையானது இயங்கிக் கொண்டு வியாபார ரீதியான ஒரு நிலையிலே அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். 1757 வரையிலும் அவ்விதமான ஒரு சூழ்நிலை தான். பேட்டில் ஆஃப் பிளாசி என்று சொல்வார்கள். பிளாசி யுத்தம் என்று வரலாற்றிலே காணப்படுகிறது. அந்த யுத்தத்திற்கு பின்பு 1757 பின்பு கிழக்கிந்திய கம்பெனி என்பது தாங்கள் வந்த நோக்கமாகிய வியாபாரம் என்பதையும் தாண்டி இந்திய நாட்டின் அரசியலை கைப்பற்றும் வண்ணமாக செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வந்தார்கள். இது இங்கே இருந்த மக்களுக்குள்ளே ஒரு பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது. வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது மாத்திரமல்ல, அவருடைய அந்த அரசியல் சூழ்ச்சிகள், அதற்காக அவர்கள் ஏற்படுத்தினதான ஆர்மி படைகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலே ஒரு விதமான வெறுப்புணர்வு காணப்பட்டது. ஆகையினால் 1857 ஒரு மிகப்பெரிய மியூட்டினி என்று வரலாற்றிலே குறிக்கப்படுகின்ற முதலாவது இந்திய சுதந்திர போர், அதைத்தான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் என்று சொல்கிறார்கள். அந்த முதலாவது இந்திய சுதந்திர அந்த போரானது 1857 சிப்பாய் கலகம், இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்ட சிப்பாய் கலகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிப்பாய் கலகத்தின் மூலம் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டவர்களிடமிருந்து விடுதலை வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் விதையானது ஊண்டப்பட்டது. அதற்கு பின்பு 1858 இங்கிலாந்திலே ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த இந்திய அரசாங்கத்தின் சட்டம் என்கிற அந்த சட்டத்தின்படி, அது விக்டோரியா மகாராணியாருடைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அதன்படியாக ஆட்சியை கிழக்கிந்திய கம்பெனியிடத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டில் தன்னுடைய ஆளுகையை துவக்கிற்று. 1858 பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியாக இந்தியாவை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அதற்கு பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிறதான ஒரு வேட்கை மக்களுக்குள்ளே ஏற்பட்டது. ஆகவே அந்த போராட்ட காலத்தை 4 பகுதிகளாக நான் பிரித்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பகுதி 1857 முதல் 1885 வரையிலும், அதுதான் இங்கிலாந்து அரசாங்கம் நேரடியாக தன்னுடைய ஆட்சியை இங்கே கோலோச்சி கொண்டிருந்த அந்த சமயம். சிப்பாய் கலகத்தின் மூலம் விடுதலைக்கான அந்த விதையானது விதைக்கப்பட்ட ஒரு காலம். ஆகவே 1885 வரையிலும் அவ்விதமாகவே சென்று கொண்டிருக்கிறது. 1885 டிசம்பர் மாதம் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் என்கிறதான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆபீசர், சிவில் ஆபீசர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆபீசர், ரிட்டையர்ட் ஆபீசர் மூலமாக இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்கிறதான அமைப்பு உருவாயிற்று. உமேஷ் சந்தர் பானர்ஜி என்பவர் அதனுடைய முதலாவது தலைவராக இருந்தார். அது கொஞ்சம் கற்றறிந்த மக்களுக்குள்ளே விடுதலை வேட்கையை, விடுதலையினுடைய தாகத்தை அது ஏற்படுத்த துணிந்தது. 1885 முதல்
அந்த காலத்தை 2020 ஆண்டு வரையிலும் என்று சொல்லலாம். அதற்கு மத்தியிலே 1916 ஆண்டிலே அன்னி பெசன்ட் அம்மையார் இங்கே வந்து அவர்கள் மூலமாக ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அந்த உள்ளாட்சி அந்த இயக்கமானது துவங்குகிறது. அதிலிருந்து ஒரு 4 ஆண்டுகள் கழித்து 1920 ஆண்டிலே காந்திஜி அவர்கள் இங்கே உள்ளே வருகின்றார்கள். அதற்கு பின்பு சுதந்திர போராட்டமானது கொஞ்சம் உத்வேகம் அடைகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே 1857 முதல் 1885 வரையிலும் ஒரு பகுதியாக, 1885 முதல் 1916 வரையிலும் ஒரு பகுதியாக, 1916 முதல் 1920 வரையிலும் ஒரு பகுதியாக, 1920 முதல் 1947 வரையிலும் 4வது பகுதியாக நாம் பிரித்து இதை பார்க்க முடியும். காந்தி அடிகள் 1920 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்குள்ளே வருகின்றார். அதற்கு பின்பு சுதந்திர அந்த போராட்டம் என்பது ஒரு உத்வேகத்தை எடுக்கிறது. அதிலும் குறிப்பாக பலவிதமான பிரிவுகள் காணப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் போன்றவர்களெல்லாம் ஆயுதம் அணிந்து பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும் என்பதிலே நின்றார்கள். காந்தியடிகளுடைய கூட இருந்த மக்களோ நான் வயலண்ட் நான் கோஆபரேஷன், அதை அகிம்சா அல்லது சத்தியாகிரகா என்று சொல்வார்கள், அந்த நிலையில் போராட வேண்டும் என்கிற அந்த ஒரு உத்வேகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ரபீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்கள் எல்லாம், நஸ்ருல் இஸ்லாம் போன்றவர்கள் எல்லாம் கவிதைகள் வாயிலாக, எழுத்துக்கள் வாயிலாக அந்த சுதந்திர வேட்கையை அவர்கள் பரப்பினார்கள். சரோஜினி நாயுடு, வாலேதர், பேகம் ராக்கி போன்றவர்கள் எல்லாம் பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியாக இந்த சுதந்திர போராட்டமானது எழும்பி சென்று கொண்டே இருந்தது. போராட்டம் அதிகமாயிற்று. பிரிட்டிஷாரும் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடலாம் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேஜை மாநாட்டிற்கெல்லாம் சென்று, நீங்கள் கொடுக்க போகின்ற அந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரமாக விளங்க வேண்டும் என்கிற விதத்திலே அவர் எடுத்து கருத்துக்களை எடுத்து வைத்தார். சுதந்திரம் என்று கொடுத்து விட்டால் போதாது, அது மக்களுக்குள்ளே உண்மையான சுதந்திரமாக விளங்க வேண்டும். The freedom should be real freedom. அனைத்து மக்களுக்கும் அது சுதந்திரமாக காணப்பட வேண்டும் என்று அவர் கருத்துக்களை எடுத்து வைத்தார். ஆனால் அவருக்கு பலவிதமான இடைஞ்சல்கள், பலவிதமான தொந்தரவுகள். ஆகையினால் அவர் எடுத்து வைத்த கருத்துக்களிலே கூட இரட்டை வாக்குரிமை போன்ற சில கருத்துக்களெல்லாம் கூட அவர் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. காந்தியை உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக இவருக்கு வேண்டிய அச்சுறுத்தலை கொடுத்து அவரை குழப்பமடைய செய்து அவர் கொண்டிருந்த அந்த கருத்தியல்களை விட்டு கொடுக்கத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரைண்ட், நிர்பந்தமானது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்விதமான காரியங்கள் சென்று கொண்டிருக்க 1947 ஆண்டிலே நாம் விடுதலை பெற்றோம், சுதந்திரம் அடைந்தோம். அதைத்தான் நாம் அரசியல் விடுதலை என்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய சுவிசேஷம் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் கொடுக்க வேண்டுமேயானால் விடுதலை என்றுதான் சொல்ல வேண்டும். காஸ்பல் இஸ் டெலிவரன்ஸ். சுவிசேஷம் என்பது விடுதலை கொடுப்பது. ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த விடுதலை என்பது எல்லா பகுதிகளிலும் மக்கள் விடுதலை அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இங்கே அரசியல் விடுதலை பெற்றதாக நாம் சொல்லப்பட்டாலும் உண்மையான அரசியல் விடுதலை என்பது இதுவரையிலும் இந்தியாவில் காணப்படவில்லை. விடுதலை என்பது என்ன? எந்த மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுகிறார்களோ அவர்கள் விடுதலை அனுபவிக்க வேண்டும். இங்கே நடந்தது என்ன? போராடினது அனைத்தும் மக்கள், ஆனால் விடுதலையை அனுபவித்த ருசித்த மக்கள் எல்லாம் ஒரு சிறிய சதவீதத்தை உடைய பிரம்மானிக்கல் ஃபோர்ஸஸ்.
அந்த பிரமாணிக்கல் ஃபோர்ஸஸ், பிராமணியம் தான் இந்த நாட்டின் விடுதலையை, சுதந்திரத்தை அனுபவித்ததை அன்றி சுதந்திரத்திற்காக போராடின மக்கள் இதுவரையிலும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அரசியல் சுதந்திரம் பெறப்பட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் உண்மையான அரசியல் சுதந்திரத்தை இதுவரையிலும் பெறாத மக்களாகவே இருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமே ஆனால், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெரும் முயற்சியினால் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனில் அடிப்படை விதிகள், அந்த அடிப்படை உரிமைகள் 15வது பிரிவில் இன்னும் 341, 342வது பிரிவுகளை அவர் உள்ளே கொண்டு வந்ததின் மூலமாய்த்தான் இந்த நாட்டில் பல நூறு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட நிலையில இருந்த மக்களுக்கு ஏதோ மூச்சு விடக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைத்தது. அவர்களுக்கு ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடுகளை கூட மதத்தின் பெயரை காட்டி, இன்றைக்கு மதம் மாறி சென்று விட்டால், இந்து மதத்திலிருந்து மாறி சென்று விட்டால் அவர்களுக்கு இந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு விடும் என்கிற ஒரு ஆணையின் மூலமாக இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு தொகுதியிலே சென்று நிற்க முடியாத சூழ்நிலை. போய் நிற்க வேண்டுமேயானால் பொது தொகுதியில் நிற்க வேண்டும். அங்கே எல்லாம் முன்னேறிய சமூகத்தினர், கட்சிகள் நமக்கு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட தனி தொகுதிகளிலே சென்றால் அங்கே நாம் நிற்கவே முடியாது. ஆகவே இந்த நாட்டிலே காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஜன கூட்டம் இஸ்லாமை சேர்ந்ததினால், கிறிஸ்துவை சேர்ந்ததினால், இந்த மதத்தின் அடிப்படையிலே அரசியல் சுதந்திரம் என்பது முற்றிலும் பறிக்கப்பட்ட, அழித்து போடப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு பெரிய கூட்டம் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவேதான் கூறினேன், இன்னும் அரசியல் ரீதியான ஒரு பெரிய சுதந்திரத்தை நாம் ஈட்டவில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்கள் கையிலே வைத்துக் கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டுமேயானால் சமூக விடுதலை ஏற்பட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த சமூக விடுதலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாமெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். 1950ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருடைய ஆணை பட்டியலினத்தவர் 13 இந்த சமூக விடுதலையை குளிதோண்டி புதைத்து விட்டது. ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்பொழுதுமே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் உருவாகி அது இன்றைக்கும் ஒரு பெருங்கூட்டம் மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. சமூக விடுதலை இழந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே வீட்டிற்குள்ளே, ஒரே அண்ணன் தம்பியில, அண்ணனுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமைகள் தம்பிக்கு கிடையாது, அல்லது தம்பிக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமைகள் அண்ணனுக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால் மதம் எங்கே வந்தது? பிறப்பினால் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் கூற இவர்கள் மதத்தை கொண்டு வந்து சேர்த்து ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜஸ்டிஸ் அல்லது சமூக அநீதியை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சமூக அநீதி நீக்கப்படாவிட்டால் சமூக விடுதலையையும் நம்மால் பார்க்க முடியாது. அரசியலிலும் உண்மையான விடுதலை நமக்கு இல்லை, சமூகத்திலும் நமக்கு உண்மையான விடுதலை இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் இந்த நாட்டிலே அவர்கள் மிக சொல்லனா துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1864ஆம் ஆண்டு ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கருப்பின மக்களுக்கான விடுதலை சாசனத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் அது தொடர்ந்து 100 ஆண்டு காலங்கள் அந்த மக்களுக்கு விடுதலை இல்லை. 1960ஆம் ஆண்டுகளில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் எழும்பி போராடினார். அவர் போராடும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என்னவென்று கேட்டால், I have a dream that my nation will one day rise up to its original creed of brotherhood and fraternity. ஒரு நாள் இந்த நாடு தன்னுடைய உண்மையான தத்துவத்தின் அடிப்படையிலே எழுந்து நிற்கும். அந்த நாட்களிலே my 4 little children will not be judged by the color of their skin but by the content of their character என்று சொன்னார். அந்த நாள் வருகின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 4 பிள்ளைகள் அவர்களுடைய நிறத்தை வைத்து அல்ல, அவர்களுடைய குண நலன்களை வைத்து அவர்கள் மதிப்பிடப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னார்.
அதே போன்ற ஒரு கனவை தான் இன்றைக்கு நாம் கொண்டவர்களாக இந்த நாட்டில் இன்னமும் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்னமும் நாம் அதே கனவோடு நடந்து கொண்டே இருக்கிறோம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நான் பிறந்து வந்த இந்த இந்திய நாடு one day it will rise up to its original creed of secularism, democracy and socialism. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது போன்ற அந்த மத சார்பின்மை, ஜனநாயகம், சோசியலிசம் போன்றதான சமத்துவ கோட்பாடுகளுக்கு ஒரு நாள் என் தேசம் எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வருவதற்காகவே இன்றைக்கும் நாம் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே ஒரு முழுமையான சுதந்திரத்தை மக்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அரசியல் சுதந்திரம் வேண்டும், சமூக சுதந்திரம் வேண்டும். இன்றைக்கு அவை பறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இந்த நாட்டில் உண்டு என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். மூன்றாவது விடுதலை ஆன்மீக விடுதலை. பார்த்துக் கொள்ளுங்கள், ஆன்மீக விடுதலை. இந்த ஆன்மீக விடுதலையை இறைவன் மட்டுமே கொடுக்க முடியும். அரசியல் விடுதலையை மனிதர்கள் ஏற்படுத்த வேண்டும், சமூக விடுதலையை மனிதர்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஆன்மீக விடுதலையை இறைவன் மட்டுமே ஏற்படுத்த முடியும். அதை எந்த ஒரு மனிதனும் அதை கொடுக்க முடியாது. ஆகவே ஆன்மீக விடுதலையை கொடுப்பதற்காகவே இறைவன் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவிலியத்தில் 1 பேதுரு 1 வாக்கியத்தில் உங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு உரைக்கிறார். பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஆன்ம ரட்சிப்பிற்கு, ஆன்ம விடுதலைக்கு ரட்சிப்பு என்கிற பெயர். இறைவன் மட்டுமே கொடுக்கத்தக்க அந்த ஆன்ம ரட்சிப்பை எவ்விதம் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதம் உரைப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே ஆன்ம விடுதலையை தருபவர் இறைவன். அதற்குத்தான் ரட்சிப்பு என்கிற பெயர். அந்த ரட்சிப்பை பெற வேண்டுமையானால் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம், நம்பிக்கை வைக்க வேண்டும். மனிதனுடைய ஆன்மா மரித்து கிடக்கிறது. அதை உயிர்ப்பிப்பதற்காக, அதற்கு ஜீவனை கொடுப்பதற்காக இறைவன் இயேசு வந்து தம்முடைய பாவமற்ற இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அந்த பாவமற்ற இரத்தமானது மனிதர்களுடைய பாவத்தை பரிகரித்து விடுதலை தந்து பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்கள் உயிரடையும்படியாய் செய்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கின்றதான அந்த விசுவாசம் தான் ஆன்ம ரட்சிப்பை கொண்டு வரும். இதையே அப்போஸ்தலர் 4:12 வாக்கியமும் நமக்கு வலியுறுத்துகிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனிதர்களின் ரட்சிப்பிற்கு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய மக்கள் கொண்டிருக்கின்ற 6 வகை சமயங்கள், அந்த 6 வகை சமயங்கள் ஒடுங்கி சைவம், வைணவம் என்கிற 2 பெரிய மதங்களாக நிற்கின்றன. இந்த மதங்கள் அனைத்துமே இந்த மெய்யான இறைவனுடைய கோட்பாடுகளை, அவருடைய தன்மைகளை இந்த நாட்டிற்கு எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கிறது. அறியாமல் மக்கள் உண்மையான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற அவரை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பும் தேவன் நம்மீது வைத்திருக்கிறார். பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே விடுதலைக்கு, ஆன்மீக விடுதலைக்கு ரட்சிப்பு என்று பெயர். அந்த ரட்சிப்பை பெற வேண்டுமையானால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அது ஒன்றுதான் வழி. அந்த ரட்சிப்பிற்கு வேறு ஒரு பெயர் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கின்ற பொழுது அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் மனிதருக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், விடுதலை, மீட்பு, சுதந்திரம் இவையெல்லாம் அந்த ஃப்ரீடம் தான் குறிக்கிறது, அந்த சுதந்திரத்தை தான் குறிக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அதனுடைய பலன் என்னவென்று கேட்டால் நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் இறைவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை இறைவனாகிய தேவன் மனு மக்களுக்கு வைத்திருக்கின்றார்.
அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் எனவே கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். பார்த்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காரியங்களை கொண்டிருந்தாலும் இந்த ஆன்ம ரட்சிப்பை பெறவில்லை என்றால் அந்த மனிதன் மரித்து போனவனுக்கு அடையாளம். அவன் நரகமாகிய நித்திய ஆக்கினையை அடைந்து விடுவான். நரகமாகிய நித்திய ஆக்கினையை ஆண்டவர் மனிதனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அதை பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக அவர் ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மனுமக்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பது அவருடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற மோட்ச ராஜ்யம். மோட்சம், நரகம், இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. நரகத்தை பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக, மோட்சத்தை தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுமக்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனா எனக்கு மோட்சம் வேண்டாம், நான் இந்த பாதையில தான் போவேன், எனக்கு நரகம்தான் வேண்டும் என்று மனிதன் அடம் பிடிப்பானேயானால் அவனுக்கு உதவி செய்ய இறைவனாலும் முடியாது. இது சங்கரங்கோயில் போகிற பாதை, இந்த வழியிலே போனால் பள்ளத்தில் விழுந்து விடுவீர்கள் என்று ஒரு கைகாட்டி வைக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நான் இந்த பாதையில தான் போவேன் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிற பள்ளத்தில் சென்று விழ வேண்டியதுதான், சங்கரங்கோயில் போய் சேர முடியாது. அவ்விதமாய் அடம் பிடிக்கிற மனிதர்களுக்கு தேவனாலும் உதவி செய்ய முடியாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் மிக அன்போடு அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரத்தினால் அழுந்தி கிடக்கின்ற மக்களே, வருத்தத்தினால் குழப்பத்தினால் வேதனைகளினால் கலங்கி கொண்டிருக்கின்ற என் மக்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு மோட்ச ராஜ்யத்தை தருவேன், நான் உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவேன், நித்திய ஜீவனை தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் மனுமக்கள் அனைவரையும் பார்த்து அழைக்கின்றார். பார்த்து கொள்ளுங்கள், யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை, மீட்பை, நித்திய வாழ்வை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றார். இந்த மனிதன் உலகத்தையெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் தன் ஜீவனை குறித்து அறிவில்லாமல் போய்விட்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல உதாரணம் ஒன்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே சொன்னார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 12ஆம் அதிகாரத்தில் சில வாக்கியங்கள், 16ஆம் வாக்கியத்திலே இருந்து 21வது வாக்கியம் வரையிலும் அந்த உவமை குறித்து ஆண்டவர் உரைக்கின்றார். இதில் நடந்தது இதுதான். ஒரு பெரிய பண்ணைக்காரன், ஒரு பெரிய லேண்ட்லார்டு, அவன் ஏராளமான பயிர் வகைகள் எல்லாம் விளைவித்து ஏராளமான தானியங்களை அவன் தனக்கென்று சேமித்து வைத்தான். அவன் சொல்லுவான், என்னுடைய நிலங்கள், என்னுடைய முயற்சியினால், நான் பிரயாசத்தினால் இவ்வளவுத்தையும் சேர்த்து வைத்திருக்கின்றேன், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து வெகு நாட்களுக்கு நீ சந்தோஷமாயிரு என்று அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்கின்றான். அந்த மனிதனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், ஆன்மா எது, சரீரம் எது என்பதையே அறியாத ஒரு மனிதன். அவன் நினைத்து கொண்டான், அவன் சம்பாதித்து வைத்த, சேகரித்த அந்த கோதுமை, நெல், மற்ற பயறு வகைகள், இவைகளெல்லாம் தன் ஆத்மாவுக்காக சேர்த்து வைத்திருக்கிறதாக அவன் எண்ணிக்கொண்டான். பார்த்து கொள்ளுங்கள், அங்க சொல்றான் 19ஆம் வசனத்துல, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்குரிய பொருள் சேர்த்து வைத்திருக்கின்றேன். ஆத்மா வேறு, சரீரம் வேறு. அவன் சேர்த்து வைத்த அனைத்தும் அவன் சரீரத்திற்கான போஜனம், அவன் சரீரத்தை போஷிப்பூட்டும். ஆத்மாவுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பட் திஸ் மேன் ஹேட் அ ராங் நோஷன். இவன் தவறாக புரிந்து கொண்டான். தான் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாம் தன்னுடைய ஆத்ம ஈடேற்றத்திற்கு என்பதாக அவன் எண்ணிக்கொண்டான். இல்லை, அவன் கூறினான், என் ஆத்மாவே உனக்காக நிறைய சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், நீ புசித்து குடித்து இளைப்பாறு என்று அவன் தன் ஆத்மாவை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தான். அங்கே ஒரு சப்தம் கேட்டது. நடுநிசி அவனை பார்த்து இறைவன் பேச ஆரம்பித்தார். மதிகேடனே. அவன் மதிகேடன் தான். அங்கே சொல்லப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். அவன் மதிகேடனாகவே தான் காணப்பட்டான். காரணம், ஆத்மா எது, சரீரம் எது
என்பதையே அறியாத ஒரு மூடனாக அவன் காணப்பட்டான். 20ஆம் வாக்கியத்துல, மதிகேடனே, உன் ஆத்துமா இன்று உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகுமேயானால் நீ சேர்த்து வைத்த இவைகள் எல்லாம் யாருடையதாகும் என்று கேட்கப்பட்டது. உன் ஆத்துமா இன்றைக்கு எடுபட்டு போகுமேயானால், அந்த ராத்திரிலே அவன் செத்து போனான் பார்த்துங்க. அவன் சேர்த்து வைத்த எல்லாம் இங்கே தான் கிடந்தது. அவன் ஆத்துமா நரகாக்கினுக்கு சென்று விட்டது. இறைவனுக்கு இடமே இல்லை, இறைவனை குறித்து சிந்திக்கவில்லை, தன் ஆத்துமாவை குறித்து அவன் நினைக்கவில்லை. ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்தும மீட்பு அருமையானது. ஆத்துமா அறிவில்லாதிருக்கிறது நல்லது அல்ல. ஆகவேதான் இறைவன் ஆன்ம ரட்சிப்பை அவர் மனு மக்களுக்கு என்று வைத்திருக்கின்றார். அரசியல் விடுதலை வேண்டும், சமூக விடுதலையும் வேண்டும். இவை எல்லாவற்றுக்கு மேலாக ஆன்ம விடுதலை வேண்டும். ஆன்ம விடுதலை நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். சமூக விடுதலையும் அரசியல் விடுதலையும் இந்த பூமியில் நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு உதவி செய்யும். இவை எல்லாவற்றிலேயும் மனிதர்கள் விடுபட வேணும், விடுதலை அடைய வேண்டும். ஆகவே அரசியல் அந்த விடுதலை என்பது ஒருவேளை இன்னும் சில காலம் கூட ஆகலாம். சமூக விடுதலை என்பதை நோக்கி பயணிக்கின்றோம், அதுவும் கூட சில காலம் ஆகலாம். பட் ஆன்ம ரட்சிப்பு என்பது இறைவன் கொடுப்பது. மனிதர்கள் கொடுப்பதற்கு நாட்கள் ஆகலாம். ஆனால் இறைவன் கொடுக்கிற ஆன்மீக ரட்சிப்பிற்கு கால தாமதம், கால அவகாசம் என்பதே இல்லை. இன்றைக்கு, இப்பொழுது, இந்த சணத்தில் அவரை நோக்கி நான் பார்த்து, இறைவா, நான் பாவியான மனுஷன், என் ஆன்மா மரித்த நிலையிலே கிடக்கிறது, நீர் சிந்தின ரத்தத்தினால் என்னை தூய்மையாய் கழுவி விடும், எனக்கு நீர் ஜீவனை தாரும் என்று இன்றைக்கு இப்பொழுது இந்த சணத்தில் அவரை நோக்கி பார்க்கின்ற போது, மனிதர்களைப் போல அவர் கால தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. இன்றைக்கு இப்பொழுதே அவர் நமக்கு அந்த ஆன்ம ரட்சிப்பை தருவார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரலோகத்தில் இருப்பாய் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே ஆன்ம ரட்சிப்பை பெறுவது அவசியம். அதற்காக காலதாமதம் எடுக்க வேண்டாம். இன்றைக்கு இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதே, ஒருவேளை இன்னமும் ஆன்ம ரட்சிப்பு அடையாமல் இருப்பீர்களே, ஆனால் இறைவன் உங்களை பார்த்து அழைக்கின்றார், come unto me, I will give you that rest. அந்த ஆன்ம இளைப்பாறுதலை, ஆன்ம மீட்பை, ஆன்ம ரட்சிப்பை இப்பொழுது இந்த சணத்திலேயே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பார்த்து கொள்ளுங்கள், ஆன்ம ரட்சிப்பு மிக அருமையானது. ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதும் அல்ல. ஆகையினால் ஆண்டவராகி தேவன் வைத்திருக்கின்ற ஆன்ம ரட்சிப்பை இன்றைக்கே சுதந்திரிப்போம். சமூக விடுதலையை நோக்கி, அங்கே அரசியல் விடுதலையை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம். விடுதலை என்பது போராட்டத்தின் வார்த்தை. போராட்டம் இல்லாமல் விடுதலை என்பது இல்லை. போராடாத மனிதன் விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஆன்ம ரட்சிப்பை பெறுவதற்கும் மாம்சத்திற்கும் ஆவிக்குமான போராட்டம். மாம்சம் நம்ம அவ்வளவு ஈஸியா விட்டுறாது. ஆனால் ஆவியினாலே கர்த்தருடைய பலனை கொண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே சமூக அரசியல் விடுதலை சற்று தூரத்திலே இருந்தாலும் ஆன்மீக விடுதலை இப்பொழுது உங்கள் அருகிலேயே இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். சகேயு இயேசுவை பார்த்த மாத்திரத்தில், தட் வெரி மோமெண்ட், அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இவனும் ஆபிரகாமின் புத்திரன் அல்லவா, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு கள்வன், அவனை பார்த்து ஆண்டவர் உரைத்தார், இப்பொழுது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆகவே கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிற ஆன்மீக ரட்சிப்பு மிக அருமையானது. அதை எல்லா மக்களும் நாட்டிலே பெற்று அனுபவிக்க வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், அது தேவன் எல்லா மக்களுக்கும் சமமாய் கொடுக்கின்றார். நான் சொன்னேன் அல்லவா, அரசியல் விடுதலையிலே எத்தனை ஏற்றத்தாழ்வுகள். ஒரு மக்கள், ஒரு சிறு கூட்டம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய கூட்டம் அதை அனுபவிக்க இயலாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மனித நீதி. டிலைட் ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். எத்தனை ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது வரும்? நீதிமன்றத்திலே தான் சொல்லுகின்றார்கள், டிலைட் ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்லுகிறார்கள். அவர்களே நம்முடைய கோரிக்கையை வாங்கி அப்படியே வைத்து அதை வெளியே கொண்டு வராத ஒரு நிலை காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் மனித நீதி. பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் தேவ நீதி அப்படி அல்ல. அவரை நோக்கி பார்க்கிற அந்த சனமே
தேவன் தமது ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளாக உரிமை கொடுத்து அவர்களை வழி நடத்துவதற்கு தமது ஆவியை கொடுத்து வழி நடத்துவதற்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் பத்திரமாய் காக்கப்படுவதற்காக திருச்சபையை தந்து இவ்விதமாய் கர்த்தர் இன்றைக்கே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஆகையினால் தேவன் கொடுக்கின்ற விடுதலை சுதந்திரம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம், அதை பூரணமாய் பெற்றுக்கொள்ளலாம். மனிதர்கள் கொடுக்க வேண்டிய அந்த சுதந்திரத்திற்காக, அந்த விடுதலைக்காக நாம் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆகையினால் நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து, இறைவா, எங்கள் நாட்டில் நாங்கள் விதமான கொடுமைகளுக்குள்ளே இருக்கின்றோம், எங்களுக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை, அரசியல் ரீதியான சுதந்திரத்தை இழந்து போய் நாங்கள் காணப்படுகின்றோம், சமூக நீதியானது எங்களுக்கு முற்றிலுமாய் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த சமூக நீதியை உணர்ந்து இதை கொடுப்பதற்கான உணர்வை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஆன்ம ரட்சிப்பை இப்பொழுது இன்றைக்கே நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும், தேவனை குறித்த அறிவு வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், மெய்யான தேவனை குறித்த அந்த அறிவு இந்த தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல அன்றைக்கு யூதர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இறைவனை காண்பிக்காமல் மறைத்து வைத்தார்கள். நாங்கள் மட்டும்தான் இறைவனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் நாய்கள், பேய்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் புற இனத்தவரை. கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பிறந்து வந்தார். 2 திறத்தாரையும் அவர் அந்த பகைமையை எல்லாம் சிலுவையிலே அவர் கொண்டு 2 திறத்தாரையும் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அதற்கு பெயர்தான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல மெய்யான தேவனை குறித்த அறிவினாலே ஜனங்கள் யாவரும் நிரம்ப வேண்டும். மெய்யான தேவனை குறித்த அறிவு. நம்முடைய இலக்கியங்களிலே ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து காண்பிக்க வேண்டும். மெய் ஞானம் இதுதான், மெய் அறிவு எதுதான் என்பதை எடுத்து காண்பித்து அந்த மக்களை எல்லாம் விடுதலைக்குள்ளே நாம் அழைத்து கொண்டு வர வேணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பினை ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார். தொடர்ந்து கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக நம்மை நடத்துவாராக. அரசியல் விடுதலை அற்றிருக்கிற மக்களுக்கு அரசியல் விடுதலை கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வாராக. சமூக விடுதலை இழந்து நிற்கின்ற மக்களுக்கு சமூக விடுதலையை பெற்றுத்தர ஆண்டவருடைய ஆவியானவர் துரிதமாய் செயல்படுவாராக. ஆன்மீக விடுதலை அற்றிருப்போருக்கு இன்றைக்கே இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதே ஆன்மீக ரட்சிப்பை அருளி செய்து அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றிக்கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். So we must receive that power from God that we should become children of God. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நாம் இன்று இப்பொழுதே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நாம் எல்லாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுடைய இந்திய தேசம் இன்னைக்கு 75வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இறைவா, இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது ஒரு கையளவு, ஒரு சுருங்கிய மக்களுக்கு மாத்திரமே உண்டாயிருக்கிறது. ஒரு பெருங்கூட்டம் ஜனம் ஆண்டவரே எவ்விதமான சுதந்திரத்தை சுவாசிக்க முடியாதபடி தத்தளித்து கொண்டிருக்கிற நிலை உண்டு. அரசியல் சுதந்திரம் இல்லை, சமூக சுதந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அரசியல் சுதந்திரமும் சமூக விடுதலையும் கிடைப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் வழிவகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். 1950ஆம் வருட குடியரசுத் தலைவர் ஆணை பட்டியலினத்தவர் 13 என்பது இந்த நாட்டின் சுதந்திர வரலாற்றில் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமைந்து விட்டது. அநீதத்தின் புள்ளியாக அது விளங்கிவிட்டது. ஆண்டவரே, அது நீக்கப்படுவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். ஒரு மிகப்பெரிய சமூக விடுதலை இந்த நாட்டிற்குள்ளே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாயிருக்கிற ஆன்மீக விடுதலையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். அனைத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்தருளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.